அனைவருக்கும் வணக்கம். நான் பாக்கியராஜ், முதுகலை தமிழாசிரியர். நம்ம வடமொழி புணர்ச்சியில் தொடர்ச்சியாக 2 காணொளிகளை நம்ம பார்த்தோம். அதனுடைய இறுதி காணொளியாக இந்த காணொளி இருக்க போகிறது. அதாவது வடமொழி புணர்ச்சியில் விருத்தி சந்தி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சில சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று கங்கா கூட்டல் ஓகம், இது எவ்வாறு மாறுகிறது, இது போன்று வரக்கூடிய விருத்தி சந்தியில பிற சொற்களையும் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. வடமொழி சந்தி அப்படிங்கிறது நம்ம முன்னாடி வகுப்புல நம்ம பார்த்தோம். புணர்ச்சி, தமிழ்ல புணர்ச்சி அப்படிங்கிறோம், வடமொழியில சந்தி அப்படிங்கிறது பார்த்தோம் நம்ம. அப்போ வடமொழி புணர்ச்சியில 3 வகைகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இதுல முதல் காணொலியில தீர்க்க சந்தி என்பதும், 2வது காணொலியில குணசந்தி என்பதையும், இப்போ இந்த காணொலியில விருத்தி சந்தி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். மற்றது 2ம் நீங்க தெளிவா பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் இந்த 2 காணொலியை பார்க்கல, ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா போட்டிருக்கேன். யாரும் அந்த காணொலியை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? ரைட். இறுதியாக இந்த விருத்தி சந்தி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். விருத்தி சந்தி அப்படிங்கிறது இறுதியான அந்த புணர்ச்சியில 3 வகையில இறுதியாக இருக்கக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா நிலைமொழி இறுதி அ ஆ முன் ஏ ஐ வரில் இரண்டும் கெட்டு ஐயாம் அப்படிங்கிறாங்க. அத எப்பயும் போல கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருங்க பாருங்க. நிலைமொழி இறுதியில அ ஆ என்பதுக்கு முன்னாடி ஏ ஐ வரில் இரண்டும் கெட்டு ஐயாக மாறும் அப்படின்னு நமக்கு விதி சொல்லுது. சரிங்களா? இப்ப இங்க பாருங்க. இப்ப நிலைமொழி இறுதி என்னவாக இருக்கணுமா? நிலைமொழி இறுதி ஆ இருக்கணும் அல்லது ஆ இருக்கணும். இதுக்கு முன்னாடி வறுமொழியில என்ன இருக்கணும்? ஏ, அதாவது நெடில் ஏ, அதுக்கப்புறம் ஐ. இப்ப இது 2ம் வருகிற போது இது 2ம் கெட்டு என்ன வருமா? ஐ என்பது வரும் இப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நிலைமொழி இறுதி, இது 2மே நிலைமொழி இறுதிகள், இது 2மே வறுமொழி முதல் அப்படிங்கிற போது இதுல 2 விதமான நிலைகள் இருக்குது. அதுல முதல் விதமான நிலைகள் இப்ப நிலையை நம்ம இப்ப பாக்குறோம். சரிங்களா? அப்படிங்கிற போது இப்ப நிலைமொழி இறுதியில அ ஆ என்பது இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வறுமொழியில ஏ ஐ என்பது இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் என்ன விதமான மாற்றத்தை அடையும் அப்படிங்கிறது நமக்கு விதி. இங்க பாருங்களேன். பரம அப்படிங்கிறதுல இம் கூட்டல் ஆ என்பது இருக்கிறது. சொன்ன மாதிரி ஆ என்பது வருது. வறுமொழியில ஏ என்பது வரணுமா? பாருங்க, ஏ என்பது வருகிறது. சரிங்களா? இப்ப இது 2ம் கெட்டு என்னவாக மாறும்? 2ம் கெட்டு ஐயாக மாறுகிறது. இங்க பாருங்க, ஏவும் கெட்டிடும் ஆவும் கெட்டிடும். என்ன வரும்? இங்க ஐ வரும். அப்போ இம் கூட்டல் ஆ மா என்று சொன்னால் இம் கூட்டல் ஐ மை என்று வரும். அப்ப பாருங்க, பரம கூட்டல் ஏகாந்தி அப்படின்னா பரமை காந்தி. ஏன்னா இம்மு கூட்டல் ஐ மை வந்துடுச்சு. இங்க காந்தி அப்படியே இருக்கு, பர அப்படியே இருக்கு. சரிங்களா? அப்ப பரமை காந்தி என்று வருகிறது. 2வது பாருங்க, அதே வ என்பது இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இவ் கூட்டல் ஆ என்பது இருக்கு. வறுமொழியில ஐ என்பது இருக்கிறது. இங்க ஆ என்பது இருந்து ஐ என்பது இங்க வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2ம் கெட்டு, 2ல் இருக்கக்கூடிய அகரமும் கெட்டு என்னவாக வரும்? ஐ என்பது வரும். இடையில வரும் கொடுத்துருக்காங்க. இப்ப இவ் கூட்டல் வா, இவ் கூட்டல் ஐ வை என்பது வரும். அப்ப சிவைக்கியம் என்று வரும். என்ன வரும்? சிவைக்கியம் என்று வரும். புரியுதுங்களா? இப்ப அடுத்த 2வது வகை பாருங்களேன். இங்க பாருங்க, தரா ஆ என்பது வருது. இங்க ஈர்க்கூட்டல் ஆ என்பது இருக்கிறது, இங்க ஏ என்பது இருக்கிறது. அப்ப ஆ என்பது இருந்து ஏ அல்லது ஐ 2ம் வந்தால் 2மே கெட்டு, நிலைமொழியும் வறுமொழியும் கெட்டு ஐ என்பது வரும் அப்படிங்கிறது நமக்கு விதி சொல்லுதுங்க, இல்லைங்களா? இப்ப இவ் கூட்டல் ஆ ஈர்க்கூட்டல் ஆவாக இருக்கு. இந்த ஏவும் கெட்டுடுமா, இந்த ஆவும் கெட்டுடுமா? என்ன வருமா? இங்க ஐ என்பது வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஐ என்பது வரும். அப்ப ஈர்க்கூட்டல் ஐ ரை. அப்ப தரா கூட்டல் ஏக வீரன் தரைக வீரன் அப்படின்னு வரும். இங்க பாருங்க, தரைக வீரன் என்று வரும். ஏன்னா க வீரன் இருக்கு, அங்க த என்பது இருக்கு.
இப்ப நிலைமொழியும் இந்த வறுமொழியும் தான் ரெண்டா ஒன்னா சேருது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலதான் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. ஈர்க்கூட்டல் ஆ என்பது இருக்கிறது, அந்த ஆவும் கெட்டுடும். ஏக வீரன் அப்படிங்கிறதுல இந்த ஏவும் கெட்டுடும், ரெண்டும் கெட்டு என்ன வருமா, ஐ என்பது வரும். அப்ப ஈர்க்கூட்டல் ஆ ரா என்றால் ஈர்க்கூட்டல் ஐ ரை என்று வந்திருக்கிறது. சரிங்களா. அடுத்தது பாருங்க, அதே போல மகா இங்க என்ன இருக்கும், இக்கு கூட்டல் ஆ என்பது இருக்கிறது, இக்கு கூட்டல் ஆ என்பது இருக்கிறது. இப்போ வறுமொழியில ஐ என்பது இருக்குது, ஆ என்பதுக்கு ஏவுக்கு பார்த்துட்டோம், இப்ப ஐ என்பது இருக்கு. சரிங்களா. அப்ப இந்த நிலைமொழி இறுதி ஆவும் இந்த வறுமொழி முதல் ஐயும் கெட்டு ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒரே ஒரு ஐ வரும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஆவும் கெடுகிறது, இந்த ஐயும் கெடுகிறது, இடையில ஒரு ஐ வருகிறது. அப்ப மகா கூட்டல் ஐசுவரியும் இக்கு கூட்டலை மகைசுவரியம், இங்க பாருங்க, மகைசுவரியம் என்று வருகிறது. சரிங்களா. அப்ப பாருங்க, பரம கூட்டல் ஏகாந்தி பரமை காந்தி, சிவ கூட்டல் ஐக்கியம் சிவைக்கியம், தரா கூட்டல் ஏக வீரன் தரைக வீரன், மகா கூட்டல் ஐஸ்வர்யம் மகைசுவரியம் என்று வருகிறது. இது விருத்தி சந்தில ஒரு வகை. இப்ப ரெண்டாவது வகை நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்களேன், இங்க என்ன சொல்றாங்க, அதே ஆ முன் ஓ ஔ வரில் இரண்டும் கெட்டு ஔவாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இங்க பாருங்க, ஆக்கு முன்னாடி ஓ அல்லது ஔ இரண்டும் வரில் இரண்டும் கெட்டு என்னவா மாறுமா, ஔவாக மாறும், அவ்வாக மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களேன், அதே மாதிரி இங்க என்னென்ன எழுத்துக்கள் வருது, இங்க பாருங்க, ஆ அல்லது ஆ. வறுமொழியில் என்ன இருக்கணும், ஓ அல்லது ஔ இல்லைங்களா. ஔ இருந்ததுன்னா ரெண்டுமே கெட்டு என்னவா மாறும், ஔவாக மாறும் இப்படி நமக்கு விதி சொல்லுது இல்லைங்களா. இப்ப பாருங்க, நிலைமொழியில அப்படியே பாருங்க, இச்சு கூட்டலா வறுமொழி முதல்ல ஓ இரண்டும் கெட்டு அவ்வாக மாறுகிறது. அப்போ சா என்பது இச்சு கூட்டல் ஆ என்பது சா, இச்சு கூட்டல் அவ் சௌ என்பது வருகிறது. அப்ப கலச கூட்டல் ஓதனம் கலசௌதனம், இங்க பாருங்க, கல சௌதனம். ஏன்னா கல என்பது இருக்கு, அங்கேயே இருக்கு, தனம் என்பதும் அங்கேயே இருக்கு. அப்ப இந்த சாவும் இந்த ஓவும், அப்ப நிலைமொழி இருக்கக்கூடிய அந்த ஆவும் இந்த ஓவும் கெட்டு அவ்வாக மாறுகிறது. இது அவு மாறிச்சுன்னா இச்சு கூட்டல் அவு சவ்வாக வருகிறது. சரிங்களா. இப்ப அதே போல இன்னொன்னு பாருங்க, திவ்ய கூட்டல் ஔடதம். இங்க என்ன இருக்கு, எய் கூட்டல் ஆ என்பது இருக்கு. நிலைமொழி இறுதியில் என்ன எழுத்து இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆ என்பது இருக்கிறது. சரிங்களா. அப்ப நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய ஆ வறுமொழி முதல் இருக்கக்கூடிய அவ் இரண்டும் கெட்டு ஒரே ஒரு அவ் என்பது வரும். அப்ப ஈ கூட்டல் ஆ யா என்றால் ஈ கூட்டல் அவ் யவ் என்பது வரும். அப்ப திவ்ய கூட்டல் ஔடதம் திவ்யௌடதம், இங்க பாருங்க, திவ்ய கூட்டல் ஔடதம் திவ்யௌடதம் திவ்யௌடதம், இங்க பாருங்க, இந்த அங்கேயே இருக்கு, திவ்வி அங்கேயே இருக்கு, இது வரைக்கும் இருக்கு. அப்ப நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் மட்டும்தான் இப்ப நம்ம இங்க எழுதியிருக்கோம். சரிங்களா. ரைட். அடுத்தது பாருங்களேன், கங்கா கூட்டல் ஓகம் கங்கா கூட்டல் ஓகம், இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, இக்கு கூட்டல் ஆ என்பது இருக்கிறது, வறுமொழியில ஓ என்பது இருக்கிறது, இரண்டும் கெட்டு என்ன வரும், இந்த இடத்துல ஔ என்பது வருகிறது. இப்படி நம்ம பார்த்தோம். சரிங்களா. அப்ப கங்கா கூட்டல் ஓகம் என்ன வரும், கங்கௌகம் என்று வரும். இங்க பாருங்க, கங் கௌகம். ஏன்னா இங்க ஓகம் இங்க க இம் இருக்கு, அங்கேயும் நம்ம பார்த்துட்டோம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். சரிங்களா. க இங் க இங் இருக்கு. இப்ப நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த கா அப்படிங்கிறது தான் இந்த ஓ என்பது கூட சேர்ந்து என்னது, அந்த நிலைமொழி இறுதியும் அந்த வறுமொழி முதலையும் கெட்டு அவு என்பது வருகிறது. இக்கு கூட்டல் அவ் கவ் என்று நமக்கு தோன்றுகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா. இறுதியாக பாருங்களேன், அதே மகா அங்க பாருங்க, இங்க இக்கு கூட்டல் ஆ என்பது இருக்கிறது, இங்க அவு என்பது இருக்கிறது. அப்படின்னா என்ன பண்ணும், இந்த இரண்டும் கெட்டு இடையில ஒரு அவு என்பது வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. இந்த இரண்டும் கெட்டு விடும். இக்கு கூட்டல் அவு கவ், அப்ப மகா கூட்டல் ஔதாரியம் மகௌதாரியம் என்று வரும். இங்க பாருங்க, மகௌதாரியம்
மகௌதாரியம் என்று வருகிறது. சரிங்களா? இங்க பாருங்க, இப்ப நிலைமொழி இறுதியில் இருக்கக்கூடிய ஆக்கு முன்னாடி வருமொழியில ஓ அவ் போன்ற வருகிற பொழுது அது அவ்வாக மாற்றம் பெறுகிறது அப்படிங்கிறது நமக்கு விதி சொல்லுது. சரிங்களா? இந்த விருத்தி சந்திக்கான விதி. அப்படின்னா கலச கூட்டல் ஓதனம் கலசௌதனம் என்று வரும். அடுத்தது திவ்ய கூட்டல் ஔடதம் திவ்யௌடதம் என்று வருகிறது. கங்கா கூட்டல் ஓகம் கங்கௌகம் என்று வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா மகா கூட்டல் ஔதாரியம் மகௌதாரியம் என்று வருகிறது. சரிங்களா? இப்ப இதுதான் இரண்டாவது முறை. அப்போ விருத்தி சந்தில முதல் வகையும் இரண்டாவது வகையும் தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப முடிவாக இந்த மூன்றையும் நம்ம எப்படி சுருக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னது? ஒன்று தீர்க்க சந்தி, முதல் காணொளியில பார்த்தோம். இரண்டாவது காணொளியில குணசந்தி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப மூன்றாவது காணொளியில விருத்தி சந்தி அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இதை சுருக்கமா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இது எல்லாமே நிலைமொழிகள், இது எல்லாமே நிலைமொழி, இது எல்லாமே வருமொழி. அப்ப அடைகின்ற மாற்றம் இது பேரு நிலைமொழி. இது பேரு வருமொழி. இதெல்லாமே அடைகின்ற மாற்றம், இதெல்லாமே மாற்றம். சரிங்களா? அப்படின்னா நிலைமொழி இறுதி ஆ என்பதும் இருந்தால் இது ஒன்று இருக்கும், இல்லைன்னா இது இருக்கும். சரிங்களா? அப்புறம் வருமொழியில இந்த ஆ அல்லது ஆ இருந்தால் என்னவாக மாறும்? இது ரெண்டுமே கெட்டு ஆ என்று மாறும். அதுதான் நம்ம முதல் காணொலியில பார்த்தோம். அதே மாதிரி இ முன்னாடி வந்துச்சுன்னா ரெண்டுமே கெட்டு ஒரே ஒரு ஈ மட்டும் இருக்கும். அல்லது ஊ மட்டும் இல்ல, முன்னாடி ஊ என்பது இருந்தால் இந்த இரண்டுமே கெட்டு ஊ என்பது வரும். இதுதான் நம்ம முதல் காணொலியில தெளிவா விளக்கமாக நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது இரண்டாவது காணொலியில பார்த்தோம், குணசந்தி அப்படிங்கிறது நிலைமொழி இறுதியில ஆக்கு முன்னாடி இ அதை கொஞ்சம் முறை மாறி. சரிங்களா? அப்போ முன்னாடி இ என்பது வருகிற போது அடுத்தது இது ரெண்டும் கெட்டு ஏ என்று மாறுகிறது. அடுத்தது நிலைமொழி இறுதியில என்பது இருக்க அப்படிங்கிறது பொதுவாக வரக்கூடியது. அப்படி வருகிற பொழுது நிலைமொழி இறுதியில வரக்கூடிய இந்த ஆக்கு முன்னாடி ஊ என்பது வந்தால் ரெண்டுமே கெட்டு என்னவா மாறுமா? ஓ என்று மாறிவிடும். அதை நம்ம முன்னாடி காணொலியில் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது இதுல கடைசியா நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா, ஆவுக்கு முன்னாடி ஐ என்பது வந்தால் ரெண்டும் கெட்டு ஐ என்று மாறுகிறது. இப்பதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆவுக்கு முன்னாடி ஓ அல்லது அவ் என்பது வருகிற போது ரெண்டுமே கெட்டு அவ் என்பது வருகிறது. சரிங்களா? இப்படி நம்ம இந்த விஷயத்தை ஒரு முடிவாக இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரிங்களா? அதாவது வடமொழி புணர்ச்சியில 3 வகைகள் இருக்கிறது. அந்த 3 வகையினுடைய சுருக்கத்தை இந்த காணொலியில இந்த பலகையில நாம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி இருக்கக்கூடிய பிற புதுமையான புணர்ச்சி விதிகளையும் நம்ம புதுமையான சில காணொலிகளையும் நம்ம தொடர்ச்சியாக வழங்கிக்கிட்டு வரோம். மற்ற காணொலியை நீங்க தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.